Hello humans, welcome to my YouTube channel Pay Diary Episode 1 Horror Phone Number. ரூபன் தாங்க இந்த கதையிலேயே மெயின். அதாவது ரூபனுக்கு பேய் நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்பிக்கை இருக்கு, ஆனால் பேய் நம்பிக்கை இல்லை. பேயை பற்றி யாராவது சொன்னால் கூட இது கட்டுக்கதைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். இவருக்கு தாங்க இந்த கதை நடக்குது. ரூபன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாள் ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கேங்கில் இந்த ஒருத்தர் ஃபோன் எடுத்து கூகுளில் சும்மா கடுப்பாக இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணி ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. அது அந்த கேங்கில் சொல்கிறாரு, டேய் மச்சான், இந்த நம்பருக்கு கால் பண்ணால் பேய் வருமாடா அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஏன்னா இது யாருமே நம்பலை. அப்புறம் ரூபன் சரி நம்பரை கூட நம்ம ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி அவரே தன்னோட ஃபோன்லேருந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணுதாங்க, ரிங் போகுது, ஆழம் எடுக்குது, ஆனால் யாரும் பேச கிடையாது. ரூபன் எத்தனையோ வாட்டி ஹலோ 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 அப்படின்னு கூப்பிட்டோம் பார்த்துட்டாரு, யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணலை. ரூபன் இது ஏதோ ஒரு ப்ராங்க் கால் போலன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டாரு. அவர் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடித்து பேசிவிட்டு ஒரு 12 மணி போல் வீட்டுக்கு போகிறதுக்காக மோட்டர்லேருந்து போய்கிட்டு இருக்காரு. அவர் வீட்டுக்கு போகணுன்னா ஒரு பெரிய காடை தாண்டி தான் அவர் வீட்டுக்கே போகணும். அவரும் மோட்டரில் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. போக போக அவரோட மோட்டர் வெயிட் அதிகமாக ஆக்க ஆரம்பிக்குது. அப்போது அவர் என்னடா ஒன்றுமே புரியலன்னு சொல்லிவிட்டு சைட் மிரரில் பார்க்குறப்போ அவர் ஃபோன் ரிங் ஆகுது. ஃபோன் ரிங் ஆகிறனால அவரோட சைட் மிரரில் பார்க்காம உடனே ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. அவர் கால் பண்ண அதே நம்பர்லேருந்து மறுபடியும் அவருக்கு கால் வருது. இதை பார்த்தோன்னே அவருக்கு ஒன்றும் புரியலை, யாரோ இதை வேணுக்கு தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு காலை எடுக்கிறாரு. காலை எடுத்து ஹலோன்னு சொல்கிறப்போ அங்கேருந்து ஒரு ஆள், தனியாக போறியா வீட்டுக்கு, யாரும் இல்லை, நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ரூபனுக்கு வேர்க்க ஆரம்பிக்குது. ரொம்ப பதட்டமாகவும் ஆகிறாரு. அதுக்கப்புறம் உடனே அந்த ஃபோனை கட் பண்ணிவிட்டு தன்னோட வீட்டுக்கு ரொம்ப வேகமாகவே போய்கிட்டு இருக்காரு. மறுபடியும் ஃபோன் அடிக்குது, ஆனால் அந்த ஃபோனை எடுக்கிறதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. சைட் மிரரில் பார்க்கலான்னு சொல்லி நினச்சவர் மறுபடியும் பார்க்கலான்னு சொல்லி அதோட நினைக்கவே இல்லை. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தன்னோட வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு ஒரு வழியாக வந்த உடனே வீட்டுக்கு போகிற மெனுக்கு கால் கழுவிட்டு வீட்டுள்ளுக்கு போனார். போயிட்டு குளிச்சுட்டு தூங்கலான்னு சொல்லி தூங்குறப்போ அவருக்கு நடந்த விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. ஆனால் அவருக்கு ஒரு கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் பண்ணலை. ஏன்னா யாரோ அவரை நோட்டீஸ் பண்ணுற மாதிரியே அவருக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு, யாரோ அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உடனே அவரை ஃபோனை பார்க்குறாரு. அந்த நம்பர்லேருந்து மறுபடியும் கால் வருது. அவருக்கு எடுக்கிறதுக்கு பயம் இருந்தாலும் அவர் ஃபோனை எடுத்தார். எடுத்த பிறகு அங்கேருந்து ஒரு குரல், தூங்க போறியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ரோஷமான குரலில் சிரிக்கிற சத்தம் கேட்குது. அதை கேட்ட உடனே ரூபனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே தன்னோட வீட்டில் இருக்கிற தன்னோட அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. சொல்லி அவங்க அம்மாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பூஜை ரூமுக்கு போய் அவருக்கு சாமிலாம் கும்பிட்டு துண்ணூறு வச்சு விட்றாங்க அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் தூங்கலான்னு சொல்லி தூங்குறாரு. ஒரு வழியாக காலையிலே விடிஞ்சிருச்சு. காலையில் மறுபடியும் அந்த நம்பருக்கு அவர் தன்னோட ஃபோனை எடுத்து அந்த நம்பர்லேருந்து மறுபடியும் கால் வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறாரு. அதோட காலே வரல. அந்த நம்பரை உடனே பிளாக் பண்ணி டிலீட் பண்ணுறாரு. டிலீட் பண்ண பிறகு அவர் தன்னோட வேலையை முடிச்சுட்டு ஒரு 7 மணி சாயந்தரம் போல் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போகிறப்போ அதே காட்டு பாதையாக தான் போகிறாரு. அவரோட ஃபோனில் மறுபடியும் கால் வருது. அவர் ஃபோன் எடுத்து பார்க்குறப்போ அதே நம்பர்லேருந்து தான் கால் வருது. அவர் குழப்பத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கார். ஏன்னா பிளாக் பண்ண நம்பர்லேருந்து எப்படி கால் வரும்? ஆமாவா? ஆனால் அவர் அந்த காலை எடுக்கவே இல்லை.
அவர் கால் எடுக்காதனால என்ன தெரியுமா ஆணுச்சு, அவர் போகிற வழியில் ஒரு பொண்ணு லிஃப்ட்டு கேட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு பார்க்க சாதாரண பொண்ணு மாதிரி தான் இருந்துச்சு. இவரும் போயிட்டு லிஃப்ட்டு கொடுக்கலான்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் மனசுக்கு ஏதோ தப்பாக பட்டுச்சு. இருந்தாலும் அவர் உதவி செய்கிறாரு, லிஃப்ட்டும் கொடுக்குறாரு. மறுபடியும் அந்த பொண்ணை ஏற்றிட்டு எங்கே விடணுமோ அந்த இடத்துக்கு போகிறாரு. போகிற வழியில் இருட்டாக ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு சொன்ன இடத்துக்கும் அவர் போயிட்டார். பின்னாடி திரும்பி பார்க்குறாரு, அந்த பொண்ணை காணோம். சரி சொல்லி அந்த பொண்ணு இறங்கிருச்சு போல் அப்படின்னு சொல்லி அவரும் போயிட்டார். ஆனால் அந்த பொண்ணு உண்மையாக பொண்ணு கிடையாது. அவர் தன்னோட வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு மரத்தை எதிர்ச்சியெல்லாம் பார்க்குறப்போ அந்த மரத்தில் ஒரு உருவம், கருப்பு உருவம் நிற்கிறத பார்த்துருக்காரு. அதை பார்த்த உடனே ரோஹன் விறுவிறுன்னு தன்னோட மோட்டரை ஓட்டிட்டு வீட்டுக்கு போனார். அந்த நம்பருக்கு கால் பண்ணலேருந்து அவருக்கு நிறையா மர்மமான விஷயம் நடக்கிறனால அவர் ஒரு சாமியாரை பார்க்குறாரு. அந்த சாமியார் என்ன சொன்னார்னா, தூங்கிக்கிட்டு இருந்ததை நம்மளே எழுப்பிட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் தான் அவருக்கே புரியுது அவர் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காருன்னு. அதுக்கப்புறம் சாமியார் சில பூஜைகள் பண்ணி அவருக்கு ஒரு மந்திர கயிறை கொடுக்குறாரு. அந்த கயிறு அவர் கையில் கட்டின பிறகு அவருக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நடக்கல. அதோட அப்போ தான் ரூபன் முடிவு பண்ணுறாரு, இந்த மாதிரி பேய்லாம் இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. பேய் மேலே இருந்த நம்பிக்கை அதிகமானுச்சு. அதுக்கப்புறம் அந்த நம்பரை அவர் கால் பண்ணுறதே இல்லை. அந்த நம்பரை அவர் மறக்கணும்னு முயற்சித்தாலும் அவரால் மறக்க முடியல. ஏன்னா அவர் வாழ்க்கையிலே நடந்த ஒரு மிகப்பெரிய கொடூரமான விஷயம்னா அதுதான். அந்த நம்பரு அவர் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை. அவர் எப்போல்லாம் அந்த நம்பரை பற்றி நினைக்கிறாரோ அப்போல்லாம் அவர் வீட்டில் ஏதாவது ஒரு சத்தம் கேட்கும். அன்னிலேருந்து அவர் அந்த நம்பரை பற்றி யோசிக்கிறதே இல்லை. அந்த நம்பர் மேலே இருக்கிற பயமும் குறையலை.